நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முடிஞ்சுதா? பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா? அவ எப்படி ஒத்துக்கிட்டானே தெரியல. நான் அல்வா கேட்டதும் திட்டுவான்னு நினைச்சேன், ஆனா அவ ஒத்துக்கிட்டா. பரவாயில்ல. ஹனிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எது கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தானே ஐடியா கொடுத்தேன். வர வர நீயும் புத்திசாலியாட்ட. இப்ப ஒத்துக்கிறீங்களா? சரி, தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்படியா? உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? அண்ணா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் எந்த பேக்கிங்கும் பண்ண மாட்டேன். சரி சரி. என்ன எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சிருக்க? ஆமா, எவ்வளவு நல்லா பேக் பண்ணிருக்கேன்ல. லட்சுமி, இதுக்கு பேர் பேக்கிங்கா? நீட்டா பேக் பண்றதுன்னா என்ன தெரியுமா? வெளிநாட்டுக்கு போகும்போது இதே மாதிரி பேக் பண்ணிடாத. என்ன நடக்குதுங்க? அம்மா பாருங்க எப்படி பேக் பண்ணிருக்கான்னு. சரி இரு, எல்லாத்தையும் நானே பேக் பண்றேன். லட்சுமி, உனக்கு ஒரு வேலையும் ஒழுங்கா வராது. அதனால நீ ஒரே ஒரு வேலை செய். வெளிய கதவு கிட்ட போய் நில்லு. உன்னோட அண்ணி வந்தா எங்களுக்கு எப்படியாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துரு. அம்மா, இங்க பாருங்களா, அண்ணன் செக்யூரிட்டி கார்டா மாத்துறாரு. சரி போய் நில்லேம்மா. இப்ப கேரட் வீட்ல இல்லம்மா, வெளியில போய் மார்க்கெட்ல வாங்கினாதான் உண்டு. அப்படியா? அப்படின்னா நான் கார்த்திக் கிட்ட போய் ரவா அல்வா சாப்பிடுறாரான்னு கேக்குறேன். சரிங்கம்மா. அப்புறம் மாணிக்கொண்ணு, நீங்க இந்த பிளேட்ஸை மட்டும் தொடச்சா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். அம்மா போதுமா? நிறைய ட்ரெஸ் இருக்கு. ஒரு நாள் தான் போறோம். இல்ல கார்த்திக், வெளியில போகும்போது 1-2 ட்ரெஸ் அதிகமா எடுத்துட்டு போகணும். ஆமா, நான் அதை எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா கேட்கவே இல்ல. அனி, அனி. என்ன லட்சுமி? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அனி, அனி ஒரு நிமிஷம். நீ கார்த்திக், அர்ச்சனா வந்துட்டா. எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வை. சீக்கிரம். சரி நீ வா, எதுவா இருந்தாலும் ரூம்ல போய் பேசிக்கலாம். வா. அனி, வாங்க ஏ ரூமுக்கு போலாம். நான் உங்ககிட்ட சில டிசைன்ஸ்ல காட்டணும். லட்சுமி, சரி இரு, நான் வரேன். முதல்ல கார்த்திக் கிட்ட பேசிட்டு வரேன். அனி, ஒரே ஒரு நிமிஷம் தான். சீக்கிரமா வாங்க, திரும்பி வந்துடலாம். லட்சுமி, மாணிக்கொண்ணன் கீழே வெயிட் பண்றாரு. நான் இதோ வந்துடுறேன். சரியா? என்ன நடக்குதுங்க? அம்மா, நீங்க இங்க ஏதாவது வேலை இருக்கா? இல்ல இல்ல, நான் சும்மா கார்த்திகை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ கிச்சன்ல தானே இருந்த? ஆமா, நான் அல்வா பண்ணிட்டு இருக்கேன். கார்த்திக் தான் பண்ண சொன்னாரு. செஞ்சு கொடுமா, அவனுக்கு அல்வா செஞ்சு கொடு. நீ வா லட்சுமி, வா. ஆனா லட்சுமி, டிசைன்ஸ் அத நான் அம்மா கிட்ட காட்டிக்கிறேன். நீங்க போங்க. நீ அம்மா கிட்டயா? கார்த்திக், அம்மா நம்ம ரூமுக்கு வந்திருக்காங்க. ஏதாவது வேலை இருக்கா? அது வந்து அவங்க ஏன் வந்தாங்கன்னா எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தாங்க. அப்படியா? ஐயோ, என்னது? நீங்க மறுபடியும் ஏன் சாரி? இல்ல கார்த்திக், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி அர்ச்சனா, நான் என்னோட ஃபைலை தேடிட்டு இருக்கும்போது எடுத்தேன். அதான். கார்த்திக், நீங்க ஃபைலை தேடி கண்டுபிடிக்கணும்னா என்கிட்ட சொல்லுங்களேன். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்புறம் நான் எதுக்காக வந்தேனோ அதை மறந்தே போயிட்டேன். அது கேரட் இல்ல, ரவா அல்வா பண்ணிடுவா. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. என் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஹல்வா சாப்பிடுற மூடும் இல்ல. அதனால இப்போ ஸ்வீட்டா வேற ஏதாவது தெரியா? போதும் போதும், நீங்க ஸ்வீட்டா உங்க வேலையே பாருங்க. அதுவும் இல்லாம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கஷ்டப்பட்டா கிடைக்கிற பலன் ஸ்வீட்டா இருக்குமா. அதான் சொல்றேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் தூங்க போறேன்பா. ஆமா குப்தா, நான் ஆஃபீஸ்க்கு 2 days வர மாட்டேன். ஓகே. ஹலோ, யாரு? என்ன டெக்கரேஷனா? இல்ல, எங்க வீட்ல இருந்து யாரும் டெக்கரேஷனுக்கு ஆர்டர் பண்ணல. என்னது? ஆமா, ஃபோன் நம்பர் கரெக்ட் தான்.
கார்த்திக், ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? அர்ச்சனாவுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? என்னாச்சு? ஏன் என்ன அப்படி பாக்குற? அம்மா என்னாச்சுப்பா? அம்மா நான் போலம்மா. ஏன் ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? இல்லம்மா, நான் என் பிளானை கேன்சல் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம்ப்பா, நீ எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டல்ல, திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு? அம்மா, அர்ச்சனாவோட பர்த்டேக்காக நீங்களும் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணீங்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அந்த டெக்கரேட்டர் என்கிட்ட பேசலன்னா நீங்க சைலண்டா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருப்பீங்க. எனக்கும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. கார்த்திக், அர்ச்சனா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ பிளான் பண்ணி வச்சிருந்தல்ல, அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தானே நம்மளோட எண்ணம். அதனால அவ மேல இருக்கிற பாசத்துல நம்ம 2 பேருமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருக்கோம். ஆனா எனக்கு நல்லா தெரியும்பா, அர்ச்சனா அவன் கூட வெளியே வந்தானே நிச்சயமா இங்க இருக்கிறத விட சந்தோஷமா இருப்பா. ஆனாமா, எனக்கு இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது தானே எங்களுடைய சந்தோஷம். ம்? என்னோட செல்ல அம்மா. சரி இப்ப சொல்லு, அர்ச்சனாவை நீ எங்க கூட்டிட்டு போற? ஐயோ, நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவளை நான் என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? இப்ப யோசிக்க ஆரம்பி. ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் வாடுதுன்னே தெரியல. நீங்க பேசாம உரம் கொண்டு வந்து போடுங்க. சரிங்கம்மா. அந்த இலையெல்லாம் நல்லா வெட்டி விட்டுருங்க. ம். இதுவாம்மா? இல்ல இல்ல, அது வேண்டாம், அது இருக்கட்டும். சரிம்மா. நீங்க இத முதல்ல கட் பண்ணுங்க. சரிங்க. அப்புறம் அர்ச்சனா, யஷ்பால் ஃபோன் பண்ணிருந்தாங்க. ம். அவரோட ஒய்ஃப்காக ஏதோ சாரீஸ் எல்லாம் வாங்கணுமா. அவங்களுக்கு உன்னோட உதவி தேவையா? ம். அதான் வர சொல்லியிருக்காங்க. உன்னோட ஒய்ஃப் அர்ச்சனாவை கூட்டிட்டு வா, அவங்க செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஆம், சரிங்க, நான் வாங்கி வைக்கிறேன். நான் சாயங்காலமா போறேன். இப்போ என் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். அப்புறம் அர்ச்சனா, நீங்க அங்க இல்ல. அவ்வளோ டைம் இல்ல, இப்பவே வாங்கி கொடுக்கணும். ஏன் நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? கிளைண்ட்காக தான் இதுவும். கார்த்திக், இந்த செலக்ஷன் வேலையெல்லாம் நீங்களே பண்ணுங்க. எனக்கு நிறைய பேருக்கு கால் பண்ணணும். நிறைய வேலை வேற பாக்கி இருக்கு. எல்லாத்தையும் முதல்ல முடிக்கணும். அர்ச்சனா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கார்த்திக், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு என்னால முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஹலோ, வணக்கம். நான் அர்ச்சனா பேசுறேன். பிளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்களா? சரி, நீங்க வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஃபிட்டிங் வேற பார்க்கணும். சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். அர்ச்சனா, இந்த வேலை எல்லாத்தையும் நீ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் செய்ய. கார்த்திக், ஷாப்பிங்க்கு வந்தேன்னா half a day போயிடும். என்னால இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ நீ வரலனா எல்லாமே பிரச்சனையாயிடும். என்ன சொல்றீங்க? ஐ மீன், யஷ்பாலுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் சாரி வாங்கி தரேன்னு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க லக்ஷ்மியை கூட்டிட்டு போங்க. லக்ஷ்மியும் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணுவா. ஆனா நீ என் கூட வரலாம்ல அர்ச்சனா. உனக்கு என் கூட வர பிடிக்கலையா? கார்த்திக், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? அர்ச்சனா, கார்த்திக், என்ன பிரச்சனைப்பா? அம்மா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அர்ச்சனாவை மார்க்கெட் கூட்டிட்டு போனோன்னு. ஆனா இவ வரவே மாட்டேங்கிறாம்மா. சரிப்பா, அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? என்ன விஷயம் அர்ச்சனா? ஏன் மாட்டேன்னு சொல்ற? அம்மா, நான் இப்பதான் டெய்லருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பிளவுசஸ் எடுத்துட்டு வராராம். ஃபிட்டிங் எல்லாம் பார்க்கணும்ல. அப்புறம் கோடவுன்ல இருந்து திங்ஸும் மத்த பாத்திரம் எல்லாம் எடுக்கணும். அம்மா அர்ச்சனா, இந்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாங்க எல்லாரும் வீட்ல தானே இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா. ஆமா, அம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத அர்ச்சனா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா நீங்க கூட இல்லைன்னா அண்ணன் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதனால நீங்க போங்க. கார்த்திக், நீங்க புறப்பட்டீங்களா? ஆமாப்பா. சரி, அப்படின்னா நான் போய் சாரி மாத்திட்டு வந்துடுறேன். சாரி மாத்த வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. இதுவே நல்லா தான் இருக்கு. என்னம்மா?
ஆமாம்மா, சாரியெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சரி ஓகே, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும், போயிட்டு வந்துடலாம். நாங்க வரோம்மா. ஆ போயிட்டு வாங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆ சரி. ம் சரி, நீங்க எல்லாரும் உட்காருங்களேன், நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆ, இல்லம்மா அர்ச்சனா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதனால தான் வரேன். ஆ, வா வா. வாமா. வாங்க. அண்ணி, என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. ஷாப்பிங்காக தான். ஆ ஓகே. ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி கார்த்திக் அண்ணா, பார்த்து போங்க சரியா? அர்ச்சனா, கிளம்பலாம். உட்காரு, நீ உட்காரு. ஆ போயிட்டு போ வா. போ. ஆ. பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கல்ல, ஏன்னே தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. எல்லாரும் வெளியே வந்து நம்மள வழி அனுப்பி வச்சாங்க. நம்ம ஷாப்பிங்காக தானே போறோம். ஆ அலங்காரம் எதுவும் வேண்டாம்னு ஆ. சொல்லிடுறேன். வேற ஏதாவது மிச்சம் இருக்கா? ஆ, ஆ, நான் யாருன்னு பாக்குறேன். ஹலோ. ஹலோ, வணக்கம் சம்பந்தி. ராதிகா. சொல்லுங்க ராதிகா. ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது அது என்னன்னா, ஆ, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து பார்ட்டி எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்? அது அங்க ஏதாவது பிரச்சனையா சம்பந்தி? இல்ல இல்ல, பிரச்சனையில ஒன்றும் கிடையாது. கார்த்திக் அர்ச்சனாவை அவளோட பிறந்த நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டா. எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதுதான் சரின்னு நினைச்சோம். அர்ச்சனாவும் சந்தோஷமா இருப்பால்ல. அப்படியா? சரிங்க. இதுவும் நல்லதுதான். பசங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா, சரியா சொன்னீங்க. 2 பேரும் இப்பதான் கிளம்பி போனாங்க. என்ன இது கார்த்திக்? நாம இப்போ மார்க்கெட்டுக்கு தானே போறோம், அது இந்த பக்கம் இருக்கு. எதுக்காக நீங்க இப்படி போறீங்க? கார்த்திக், நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன டிரைவுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நீங்க ஒருவேளை என்ன டிரைவுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு இதுல இஷ்டமே இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கே டைம் இல்லாதப்போ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல. இந்த இந்த பேக்ஸ். கார்த்திக், நம்ம எங்க போறோம்? கார்த்திக், இப்போ பிளான் என்னன்னா, நாம உன்னோட பர்த்டேவை மவுண்ட் அப்ல செலிப்ரேட் பண்ண போறோம். என் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அர்ச்சனா? அர்ச்சனா, உன் பர்த்டே அன்னைக்கு உன்னை எங்கேயாவது வெளியூர் கூட்டு போகணும்னு நினைச்சேன். நாம 2 பேரும் தனியா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன்.
இன்னைக்கு எனக்கு கிளைண்ட் கூட எந்த மீட்டிங்கும் இல்லை. இதெல்லாம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஆச்சு? ஏன் மௌனமா இருக்க? I can't believe this. கார்த்திக், நீங்க Oh God. அப்படினா நான் கார்த்திக், நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்கல்ல? நீங்க நீங்க ஒரு 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 பெரிய நடிகருங்க. கார்த்திக், நீங்க நீங்க எதுவுமே எனக்கு தெரிய விடவே இல்லைல்ல? நீங்க என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணவே விரும்பலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ கார்த்திக், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாவ், இந்த பக்கமும் ஒன்று கிடைக்குமா? இந்த மாதிரி அவுட்டிங்ஸ் நான் அடிக்கடி பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கார்த்திக், எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன கிண்டல் பண்றீங்களா? ஆனா அப்படியே என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. அம்மா அப்பாக்கு கூட சொல்லல. அவங்களுக்காவது நாம அதனாலதான் அவங்க வெளிய. அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா அர்ச்சனா, எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சேர்ந்து தான் போயிட்டு வர சொன்னாங்க. எல்லாரும் உங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்களா? என்னோட சந்தோஷத்துக்காக நான் ஏன் பர்த்டேவை உங்க கூட வெளியே செலிப்ரேட் பண்ணணும்னு. எனக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட அற்புதமான கிஃப்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது கார்த்திக். இந்த மாதிரிலாம் நான் கனவுல கூட யோசிக்க முடியாது. சரி, நாம கிளம்பலாம். இல்லைன்னா இங்கேயே நைட் ஆயிடும். பெரியம்மா, ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் எங்க வைக்கிறதுமா? இங்க பாருங்க மாணிக்கம், ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு போயிட சொல்லுங்க. ஸ்வீட் கடை கரெக்டா நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கம்மா. அப்ப அர்ச்சனா அம்மா பிறந்த நாளை கொண்டாட முடியாதா? என்ன மாணிக்கம், ஏன் இப்படி பேசுறீங்க? அர்ச்சனாவோட பிறந்த நாளை ஏன் கொண்டாடக்கூடாது? நாம எல்லாரும் கொண்டாடலாம். ஸ்வீட் எல்லாம் உள்ள வைங்க. சரிங்கய்யா. ஆனா அது வந்து விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணு. எல்லாரையும் வர சொல்லு. சரி. கார்த்திக்கும் அர்ச்சனாவும் இல்லனா என்ன? அவ பிறந்த நாளை நாம கொண்டாடலாம். அர்ச்சனாவோட பிறந்த நாளை நாளைக்கு நம்ம வீட்டுல சந்தோஷமா கொண்டாடுவோம். உண்மையா சொல்றீங்களா பெரியப்பா? நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாமா? மாணிக்கம், கொண்டு போய் வைங்க. ஸ்வீட்டை உள்ள வைங்க. வாங்க, சரிங்கய்யா. எங்க வைக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் புடவையெல்லாம் பேக் பண்ணோம். பேக் பண்ணதுக்கு அப்புறம் பெட் கடையில் ஒளிச்சு வச்சிட்டோம். என்னால நம்பவே முடியல. அம்மாவும் நீங்களும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணீங்களா? இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? உங்களோட பிளான் தான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா எல்லாமே சரியா தான் நடக்கும். ஐயோ, இந்த பொண்ணு, அட இந்த பொண்ணு பாருங்களேன், மூச்சு காமிக்கிறா. அட, கார்த்திக், என்னாச்சு? என்னன்னு தெரியல, வண்டி நின்னுடுச்சு. என்ன இருக்கும்? என்னன்னு தெரியலையே. இரு பாக்குறேன். நானும் வெளியே வரேன். வாவ், எவ்வளவு அழகான இடம் இல்ல? ஜில்லுன்னு காத்தடிக்குது. நாலா பக்கமும் ஒரே கிரீனரியா இருக்கு. வாவ், வண்டியில என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. கார்த்திக், ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். ஐயோ கார்த்திக், நீங்க என்ன பண்ண? ஒரு நிமிஷம். நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட காமிப்பேன்.
இது பாருங்க மூக்குல கருவி பூசிக்கிட்டீங்க. கார்த்திக் வண்டி சரியாயிடும்ல? இல்ல அர்ச்சனா, வண்டி இப்ப ரெடி ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதை இங்கேயே விட்டுட்டு போனோம். டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துட்டு போக சொல்லலாம். என்னென்னமோ பிளான் பண்ண இப்படி சொதப்பிடுச்சு. கார்த்திக் இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நாம அங்க போறோங்கிறது முடிவாயிடுச்சு. இப்போ எப்படி போலாங்கிறத நம்ம யோசிச்சு பாப்போம். பேசாம நாம ஒரு வண்டியை ஹையர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே செய்யலாம் அர்ச்சனா. முதல்ல வண்டியை கொஞ்சம் ஓரமா வைக்கணும். நீ ஸ்டேரிங் பாத்துக்க, நான் வண்டியை தள்ளுறேன். ம். ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ண. தள்ளட்டுமா? தள்ளுங்க. கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்ல திருப்பு.